சனிவார தின ஓய்வு நாளிலே நாம் தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் வந்து அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். தேவன் அவளை எல்லா நிலைகளிலும் அறிந்து பெற அவருடைய பிரமாணங்களை கையெத்துபவர்கள் அதன்படி நடப்பவர்களுக்கு தேவன் ஒளிவராகிறார். அவருடைய பிரமாணங்களின்படி நடந்து அவருடைய நீதியை பின்பற்றಬೇಕು, அவருடைய தன்மையிலே நடைபேக்கு தேட விரும்புகிறோம். அவர் தன்னுடைய ஒந்தே பேரான குமாரனை நவளுக்காக அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவர் நவளுக்காக தன் ஜீவனை கொட்டும் இன்றைக்கு பாவ இருளானது நவளை சுற்றிலும் இது நவளை துன்பத்திற்கு ஏதுவாக காரியங்களை இன்றைக்கு தொடர்ந்து நவளுக்கு நடவுது. தேவன் அதை அறிவார். தேவன் அதிலிருந்து அவளை விடுதலையாக்குவார். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ சமயங்களிலே திருச்சபைகளிலே தமிழர்கள் உள்ளே திருட்டளவாய் வந்து தேவனை ஆராதித்து கொண்டும் தொழுது கொண்டும் பார்ப்பார். ஆனால் அவர்களுடைய பெயரை நோடிதான் தமிழ் பெயர். அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இப்பானா அதனோடு வாழ கண்டிப்பா உண்மையான கிறிஸ்தவனாகிற மாட்டான். தமிழ்நாட்டின் திருச்சபைகளும் சரி, இந்தியாவின் திருச்சபைகள் அனைத்திலும் சரி, தேவனை மாத்திரமே நம்புங்கள். மனுஷர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். நம்மை யாரும் இங்கே அதிகாரம் செய்ய முடியாது, ஆட்சி செய்யவும் தேவையில்லை, ஆட்சி செய்யவும் முடியாது. யாரையும் நம்ப பாலா. திருச்சபைக்குள்ளே அந்நிய பெயரில் இருப்பவர்கள் யாராய்ந்தாலும் அவர்களை வெளியேற்றி அனுப்பேக்குந்தேடு. இந்நாளிலே நன்ற தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். அதையும் மீறி நீங்கள் திருச்சபைகளிலே கிறிஸ்துவ பெயரில்லாதவர்களை உள்ளே சேர்த்துதான் கண்டிப்பாக நீங்கள் உண்மையான ஒரு திருச்சபையை கட்ட முடியாது. தேவனுடைய நீதியை நீங்கள் நடப்பிக்க மாட்டீர்கள். பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயத்துக்கும் திருச்சபை பாழாகி போகும் என்பதை பாஸ்டர்கள் அறிந்துணர்ந்து நடைபெறும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ சமயங்களிலே இன்றைக்கு கடும் சட்டத்தை திருச்சபைகள் கொண்டு தர கொள்ளಬೇಕೆಂದೇಡೆ தேவன் விரும்புவார். ಒಂದು திருச்சபைகளிலும் கிறிஸ்தவ மெம்பர்ஷிப் இல்லாமல் கிறிஸ்துவ ஆலயங்களுக்குள்ளே ஒப்பம் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை, அனுமதிக்க இணைக்கூடாது. குறிப்பாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் விழாக்களிலே டெல்லியில உள்ள சர்ச் போய் தேவனை ஆராதித்தார், தொழுது கொண்டார், எல்லாம் பண்ணினார். அதற்கு அவருக்கே அனுமதி கொடக்கூடாது. அவர் அவளை ஆட்சி செய்ய முடியாது. அவர் இந்திய கவர்மெண்டை ஆட்சி செய்யட்டும், நவளை அவர் ஆட்சி செய்ய தேவையில்லை. நவளை தேவனாய் கர்த்தரோபரே ஆட்சி செய்வார். தேவனாய் கர்த்தரோபரே நவளுக்கு ராஜாவாய். இன்றைக்கு அநேகம் பேர் மாதிரியாக தவறான முறையிலே இந்தியாவிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாள சாத்தான் அதன் வழியாகவும் உள்ளே நுழைவன. கிறிஸ்தவர்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் இந்தியாவிலே நரேந்திர மோடி ஆட்சியிலே அவளுக்கு கொடப்படவில்லை. ஏமாற்றிய ஃபண்ட்ஸை அவர்களே திருடி பெற்றுக் கொள்ளுற. இதெல்லாம் தொட்ட வந்து அநியாயம், அக்கிரமமா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு அமெரிக்க நாடு எல்லா நிலைகளிலும் உதவி செய்து கொண்டு தான் இத்த. ஆனால் அவர்கள் கூட நவ துன்பங்களை அவர்கள் அறிவரா? அதற்காக அவர் அவளுக்கு உதவி செய்யಬೇಕೆಂದೇಳಿ ಇಲ್ಲಿ அவர்களை தண்டிப்பதற்கு அவர்கள்கிட்ட ஏழ முடிக்க அத்தில்ல. உலகத்தின் சார்பாக ஒன்று நாளும் நடைவதில்லை. தேவனுடைய சார்பாக நடைக்கூடியவர்களாகிறோம். நவளை கை தொடுகிறவன் தேவனை கையில் தொடுன. தேவனை ஒவன் கையில் தொட்டா அவனுக்கு ஏன ஆக்குந்தேடு தேவன் அறிந்து கொள்வான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒசாட்சி மதித்த மக்கள் எவ்வளவோ நம்பிக்கையோடு இரு. ஆனால் எளிநொடிதாலும் பிரச்சனைகள் துன்பங்கள் அதிகரித்து கொண்டே இப்பதை போல நாட்டின் முதலமைச்சர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவருடைய முழு கிறிஸ்தவராக அவர் இல்லை.
இதன் மூலமாய் அதிக துன்பங்கள் கிறிஸ்தவ சமயத்திற்கு நேரிடும் என்று நம்பப்படுது. அதனால நாம் ஜாக்கிரதையாயிரಬೇಕು. யாரையும் திருச்சபைகளுக்குள்ளாக இனி மெம்பர்ஷிப் இல்லாத ஒருவர் திருச்சபைக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள். அவர்கள் யாராய்ந்தாலும் சரி. அது மாத்திரமில்லை, திருச்சபைக்குள்ளே உட்படுகிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ நாமத்தை தரித்திருப்பேன். நான் தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் தேட உள்ளே இந்து பெயரிலோ மற்ற தமிழ் பெயரிலோ, தமிழ்நாடு அது இந்து பெயர் இல்லை இந்த எழுவுறு, அதெல்லாம் இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை தழுவினால் உண்மையான கிறிஸ்துவ நாமத்தை அவர்களுக்கு தரிப்பிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், எண்ணம். அதுதான் அவர்களுக்கு தேவனை அடையாளப்படுத்தி கொடுக்க, மற்ற எதுவும் அடையாளப்படுத்தாது. அதனால பாஸ்டர்மார்கள் கவனத்தோடு திருச்சபைகளை நடத்துங்கள். தேவனை மாத்திரம் சார்ந்திருங்கள். உலகத்தை ஆட்சி செய்கிறவர்கள் யாரையும் சார தேவையில்லை. இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்கிறவர்கள் நன்ற விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வெற்றி கனியை அடைந்து பெற, ஆனால் அவர்கள் மாறுபாடு உள்ளவர்களைப் போல நன்ற திருச்சபைக்கோ நன்ற காரியங்களுக்கோ அவர்கள் இடைஞ்சலை கொடக்கூடியவர்களைப் போல தொடர்ந்து செயல்படுவதே அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தேடு அறிய தோணுவதே. அப்படிப்பட்டவர்களுக்கு நன்ற திருச்சபையினுடைய காரியங்கள் எதுவுமே தேவன் கொடமாட்டார். அதை அவர்களிடத்திலிருந்தே முழுமையாய் விலக்கி விடுவார் என்று உறுதியாய் நம்புகிறேன். நவ தேவனை நாவ பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் துன்மார்க்கம் பண்ணுவதற்காகவும் பின்பற்றவில்லை. நவ தேவனோடு நாவ நடவதற்காக பின்பற்றுகிறோம். நவ வாழ்க்கையிலே அகிரிணையாய் இதோ நாம் உயர்திணையிலே இணைக்கப்படுவதற்காக தேவனை பின்பற்றுகிறோம். இந்த அக்ரிணியில நடைக்கூடியவர்கள் எத்தப்பட்டவராய்ப்பரே. கிறிஸ்துவ சபைகளிலே இன்றைக்கு அநேக அக்ரிணையிலே நடப்ப நாய்கள், ஓநாய்கள். நான் நாய், நான் ஓநாய், ஓநாயாய் இவ்திர அதிந்தேளூர், நான் சிங்கத்தை போல் எத்திர. திருச்சபைகளிலே மிருகத்தை போல யாரும் இற முடியாது. இன்றைக்கு மிருகத்தை போல திருச்சபையிலே உறுப்பினர்களை உருவாக்குவது கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே செல்லாது. தேவன் உயர்தனையில் இருக்கக்கூடிய தேவனோடு நாம் இணைக்கப்படுவதற்கே அழைக்கப்பட்டது. அந்த தேவனுடைய காரியங்களிலே நாம் சரியாக நடைபெறும். அவளுக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை தேவன் அறிந்து அவர்கள் பாவ மாம்சத்திலே பாவ சரீரத்திலே ஊனியல்பிலே நடவதற்காக நடந்தாலும் அவர்கள் நவளை அதற்குள்ளாக இழுத்து துன்பப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை சிந்தித்து செயல்படுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முதலிலே இழுத்து துன்புறுத்தி கொட்டாலும் அது நியாய தீர்ப்பைக்கு அவர்களை வழி நடத்தும். அவர்கள் தண்டிக்கப்படுவரே. எவ்வளவோ அப்பாவிகள் எல்லாம் இன்றைக்கு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற உலகுள்ள அவர்களெல்லாம் சிந்தித்து நாவ நோடிறோம். அவர்களெல்லாம் கடவுள் விடுதலையாக்கபேக்கு. உண்மையாய் குற்றம் செய்கிறவன் இன்றைக்கு வெளியிலே சுதந்திரவாளியாய் திரியக்கூடிய காலமாக இது இல்லை. அவர்களையெல்லாம் தேவன் சிறையிலே அடைத்தருளது. தேவன் தாமே உலகத்தை எவ்வகையிலும் நாம் நம்ப முடியாத இவ்வுலக ராஜ்யம் ஒரு இருளான ராஜ்யம், நவ தேவனை மறுதளித்த ராஜ்யம், தேவனை உருவாக்கிய தேவனை மறுதளித்து அவரை போல மனுஷன் ஆத நிலைமையிலே எல்லா நிலைகளும் தன்னை அவன் உயர்த்துவாளே அவன் சாத்தானாக மாறினான். சாத்தான் தேவனை தரிசிப்பதற்காக அவன் என்ன பண்ணிதான் வெள்ளங்கி உடுத்தி வெள்ளை நிறத்தை தரித்து கொண்டு தேவ தூதனை போலவே மாறி பரலோகத்துக்கு போதான். தேவ தூதர்கள் எல்லாம் தேவனை ஆராதித்து கொண்டிருப்பாள். அவனும் போய் எள்ளி நித்து கொண்டிருந்தான். தேவ தூதர்களுக்கோ சாத்தான் தான் பந்துப்பின அத்தியந்தேடு அரசுக்கார். ஆனா தேவனுக்கு மாத்திரம் சாத்தான்
அவர்கள் மத்தியிலே நிற்பதை தேவன் அறிந்தார். அதனால நிறவானது ஏன நிறம் அது இருந்தாலும் நான் இதில் நோடிக்கொன்ற தேவையில்லை. மனுஷனாக நாவ உணர்வால தேவனுடைய படைப்பிலே நாவ எதையும் நாவ பகுத்தாராய்ந்து சரியான முறையிலே நடைபேக்கு. தேவன் தாமே நம்மளை எல்லா நிலைகளிலுமே அவர் உணர்வுக்குட்படுத்துவார். தேவனிடத்திலே நிறபேதங்கள் இல்லை. இப்பூமியின் தன்மையுடையவர்கள் கருப்பு நிறத்திலே அவர்கள் தேவனை இன்றைக்கு எவ்வளவு சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாம் தேவனை இரவும் பகலும் நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு வெளிச்ச பேக்கு, உருவாக்கின தேவன் பேக்கு. தேவனே, இப்பூமிக்குரிய தன்மையிலே தங்களை நீர் படைத்தீரே, அதிலே இருள் அது எவ்வளவு கொடூரமானதாய் இத்த, அது எவ்வளவு துன்பத்தை கொடக்கூடியதாயித்த ஆண்டவரே என்ற வெளிச்சனங்களுக்கு பேக்கு. நாங்கள் எனக்கு முன்பாக நீதியிலே நியாயத்திலே நின்னை போல நடைபேக்கு என்று மக்கள் உண்மையாய் வெளிச்சத்தை காக ஏங்குற. ஆனா வெளிச்சூழ இறக்கூடிய மக்கள் வெளிச்சத்தை விரும்பாமல் இருளை நோக்கி இன்றைக்கு இருளான வாழ்க்கையை விரும்புகிற, ஒளிப்படங்களை தேடிக்கொண்டோவர, விபச்சார வேசித்தனங்களுக்கு இருளான இடம், ஒளிப்பிடங்கள் அவசியமாயிற்று. பாவமானது இருளுக்குள்ளே சாத்தானுடைய அதிகார வல்லமை யாவும் ஒளிப்பிடத்திலே இருளான இடத்திலே தாத்த தேவன் நவதேவன் சாத்தானை ஜெயித்தார். நவ ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார், நவளை மீட்டார், பாதுகாத்தார் என்று நான் உறுதியாய் நம்பி ಈ ಮನಮಗಿழ்ச்சி நாளிலே ನಾವು அதிகமாய் மாத்தாடபாள நவ ஆத்துமாவை நவ ஜீவனை நாவ காத்துக்கொள்படியாக நவ தேவனுடைய கற்பனையிலே நடந்து ಈ மனமகிழ்ச்சி நாளிலே நம்முடைய மனதை சந்தோஷமாய் வைத்துக்கொள்வோம். நவ மீது வரக்கூடிய எல்லா இருளின் அந்தகார சக்திகளையும், பிசாசின் வல்லமைகளையும், பில்லி சூனியங்களையும், செய்வினை கோளாறுகளையும் தேவனுடைய நாமத்திலே அகற்றுவோம், அதை அதட்டுவோம். எதிராளிகள் சத்துருக்கள் நம்ம மீது கையாக்கிதவர்களுக்கு கையாக்கிதவர்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் அவர்களை இடிப்பாராக. தேவன் அவளை கண்ணின் மணி போல காப்பாற்றக்கூடியது. நன்மையே உருவான நவதேவனத்திலே தீமை இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனால் அதிகமாய் நாம் மாத்தாடாத அளவுக்கு தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவரோடு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் நாம் தொடர்ந்து இருப்பதற்கு தேவனுக்கு முன்பாக நாம் அவளை தாழ்த்தி கொள்வோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமமுல ஆமீன்.